ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கருவுல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் கன்னியா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது ஆவணி மாதம் எப்ப பிறகுது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் கன்னியா ராசியில பிறக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று நம்ம சொன்ன நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன டைம், காலையோ அல்லது மாலையோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம்ல அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணிட்டு ஏழை எளியவர்களுக்கு பழங்களை தானம் பண்ணலாம். என்ன பழம் வேணா நீங்க தானம் கொடுக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளை, அதே மாதிரி கொய்யாப்பழம், என்ன பழம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுதோ அதை நீங்க கொடுத்தா போதும். உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். பொதுவா இந்த பழங்களை தானம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. அதே மாதிரி மன சோர்வு, சங்கடங்கள், விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள் எதுவுமே சம்பவிக்காது. உங்களால முடிஞ்ச விஷயங்களை ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய கோச்சாலைகள், அதாவது பசுமாட்டுக்கு அன்னைக்கு வாழைப்பழமும் வைக்கப்புல்லும் கொடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. இதெல்லாம் பண்றது நல்ல, அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அனுகிரகங்கள் கிடைக்கும், செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆண்டு முழுவதுமே, இந்த ஒரு மாதம் மட்டும் கிடையாது, அந்த ஆண்டு முழுவதுமே செல்வ நிலை நல்லா இருக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குங்க. இது என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான பலன்கள். வருமானத்துக்கு குறைவில்லாத மாதம் தான் இந்த ஆவணி மாதம். என்ன அப்படின்னா, 2 குடைய சுக்கிரன், உங்களுக்கு 9 2 குடையவர் சுக்கிரன், அவர் ஆட்சி பெறாரு. அது ஒரு அற்புதமான பலன். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியில என்ன ஆகுறாருன்னா, ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம் இது எல்லாமே ஒருங்கே பெற்ற புதன் உங்களுடைய ராசியில ஆட்சி பெறாரு, உச்சம் பெறாரு. அப்புறம் சூரியன் ஆட்சி பெறுது. ஆல்ரெடி 11ல குரு ஆட்சி பெற்றிருக்கு, அதாவது உச்சம் பெற்றிருக்குது. செவ்வாய் உங்க ராசியை பார்வையிடுறாரு. நல்ல பலாபலன்கள் அருமையாக இருக்கு. இது கூட சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கு. மத்த எந்த மாதமுமே இல்லாத மாதிரி இந்த மாதத்துல கிரக நிலைகள், அதாவது கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு. ஏன்னா உச்ச கிரகம் 2 இருக்கு, ஆட்சி கிரகம் 2 இருக்கு, அதே மாதிரி திக்பலம் பெற்ற கிரகம் 1 இருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக பலங்கள் அருமையாவும் அற்புதமாவும் இருக்கிறதுனால இந்த மாசம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில, நீங்க இந்த பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு பெரும் பணம் வருது அப்படின்னா அதனால நமக்கு மன மகிழ்ச்சி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பலவிதமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கிரகம் திக்பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனு. உங்களுக்கு சனியும் திக்பலமா இருக்கு, செவ்வாயும் திக்பலமா இருக்கு. சனி செவ்வாய் சேர்ந்து உங்க லக்னத்தை பாக்குது. செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பாக்குறாரு. அதே மாதிரி சனி உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து எந்த ஒரு ராசி கட்டத்தை பாக்குதோ அந்த ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக போராடணும். அப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு போராட்டம் அப்படிங்கிறது, பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழிலுக்கு நிறைய அலையணும், அலைச்சல்கள் இருக்கு. அலைஞ்சா மட்டும்தான் காசு பணம் கிடைக்கும். கடினமான உழைப்பை போட்டா மட்டும்தான் காசு பணம் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் பாக்குது, செவ்வாயும் பாக்குது உங்களோட ராசியா. அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க கடுமையான உழைப்பை போட்டாகணும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், அதே மாதிரி கடினமான உழைப்புகள் இருக்கு. ஆனா திடீர் அதிர்ஷ்டம், நல்ல வருமானம், இது எல்லாமே உண்டு உங்களுக்கு. என்னன்னா உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் எல்லாமே அமோகமாக போகும். நல்ல வருமானத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல குரு உச்சமா இருக்காரு. அது போக 4ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் பாக்குது. உங்களுடைய ராசியும் சனியும் செவ்வாயும் பாக்குது. அதனால நல்ல அமைப்புகள் இந்த வருடம், இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும். ஏன்னா தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி, தொழில் காரகனுடைய நிலைகள்
இது எல்லாமே வச்சு தான் நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணலாமா, இல்ல ஜாப் போலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அது உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல பலாபலன்கள் இருக்கு. ஆனா, பணிச்சுமை வந்து மத்த மாதங்கள காட்டிலும் இந்த மாதம் வந்து கடுமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கக்கூடிய நிலை வந்து இந்த மாதம் இருக்கு. ஆனாலும் நல்ல காசு பணம் பார்க்க முடியும். கடினமான உழைப்பு, அதுக்கேற்ற பலாபலன்கள், நல்ல காசு பணம், நல்ல லாபங்கள் கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா உடனே வேலை கிடைக்கிறது. நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிய வந்து சனியும், செவ்வாயும் பார்க்கும்போது, அதுக்குண்டான உழைப்ப கடுமையான உழைப்ப நீங்க போட்டு தான் ஆகணும். டயர்ட் ஆகும், உடல் வந்து பலவீனமாகும், மனசு வந்து அப்படியே சஞ்சலமாகும். ஆனா, இதெல்லாமே மீறி தான் நீங்க சக்சஸ் பண்ணி ஆகணுங்க. இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும். நீங்க நெனச்ச ரேங்க் எடுக்க முடியாம போகும். நல்ல ரிசல்ட் வராது. அதனால ஆர்வத்தோட படிக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைகள இந்த மாதம் வந்து வழிநடத்தணும். கட்டாயம் பார்க்கணும். அதே மாதிரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சு, நல்ல ஜாப்க்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள், நீங்க நெனச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்பவுமே என்னன்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, கணவர்கிட்ட அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும். ஆனா, இந்த மாதம் வந்து கூடுதலான வாக்குவாதங்கள் வருங்க. கணவருடன் வந்து சண்டை சச்சரவுகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. தப்பு உங்க பேர்ல இருந்தாலும், இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சனியும், செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசிய பாக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அதே மாரி 4ஆம் இடத்தையும் சனி, செவ்வாய் பாக்குது. அதனால ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அனுசரிப்பு, அனுசரிப்பு நீங்க எப்பவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவீங்க. இருந்தாலும் இந்த மாதம் வந்து சனி, செவ்வாய் பார்க்கறதுனால செவ்வாயுடைய பார்க்கறதுனால அதிகமான ரியாக்ட் ஆகுறது, உணர்ச்சி வசப்படுறது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகள கொட்டுறது. இந்த மாரிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு இனிமேல் நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த மாதம் வந்துரும். அதனால இந்த மாதத்துல வந்து பொறுமையும், நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். கணவரோட வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. என்னதான் இருந்தாலும் இவ்ளோ நாளா கட்டி காப்பாத்துன உறவு. அதனால அத பிரியறதுங்கிறது ஒரு நொடி இதுதான். ஆனா, அது சேர்ந்து வாழணுங்கிறது வந்து பல போராட்டங்கள கடந்து தான் வாழ முடியும். பொதுவா 7ஆம் இடம் பாதகமா இருக்கறனால, மேரேஜ் லைஃப்ல அடிக்கடி இந்த மாரி தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். உங்களுடைய சுயஜாதத்த பார்த்து அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. இந்த மாதம் வந்து முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம் உங்களுக்கு. பிரச்சனைகள் குடும்பத்துல வராம தவிர்க்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கணவர் வழி ஆதாயமும் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு உங்களுக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகணும். புதுசா நெறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. இந்த மாசம் நெறைய பேருக்கு இடம் மாறுதல்கள் இருக்கு. உத்தியோக மாறுதல்கள் இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ற மாரியும், அதே நேரத்துல உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க இவ்ளோ நாளா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளே எப்படி தனியா பண்றது? நமக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல வந்து அது உங்களுக்கு கட்டாயம் அந்த சப்போர்ட் எல்லாம் பக்கபலமா வந்து நிப்பாங்க. ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, "நீ பண்ணு, நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன்." அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். அதனால நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாவே வந்து கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இடமாற்றம் இருக்கு, வேலை மாற்றங்கள் இருக்கு. ஒரு இடத்துல வீட வந்து ஷிஃப்ட் பண்றதோ, அல்லது வந்து ஜாப வந்து வேற ஜாப்க்கு வேலைக்கு போறதோ, அல்லது வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்லன்னா பிசினஸ் இருக்கிற இடத்துலருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும், சூதானமாவும் போகணும். நெறைய விரயங்கள் இருக்கு. இந்த மாதத்துல சூரியன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெறதுனாலயும், கேதுவோட சேர்ந்திருக்கனாலயும் வந்து விரயங்கள் அதிகமாகும். வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு விரயங்கள் இருக்கு. ஆனா, அந்த விரயங்கள் எல்லாமே ஒரு சுப விரயமா தான் சுபமா தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க கவல வேண்டாம். 11ஆம் இடத்துல குரு இருக்கனால, நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வெளிமாநிலம் படிப்பு ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாவோ வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. நீங்க வந்து ஒரே கம்ஃபோர்ட் ஜோன்லயே இல்லாம கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் அப்படின்னா, உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன பிரேக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு வர முடியும். பொதுவா என்னதான் இருக்கு பாத்தரலாமே அப்படின்னு துணிச்சலா செய்யக்கூடியவங்க தான் நீங்க. இருந்தாலும்
பல விஷயங்கள கிராஸ் பண்ணி வந்தனாலும், அந்த பயங்கள் இருக்கும், அந்த பதட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஆனா கவலைகள் வேண்டாம். கடைசியில எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும், கடைசியில வெற்றி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு இயல்பா, இயற்கையா கிடைச்சிரும். அதனால நீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு உழைப்பாளிக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் வந்து குடுத்துருவாரு கடவுள். அதனால கன்னி ராசிக்காரங்க அதிகமா மத்த ராசிக்காரங்கள விட அதிகமா வந்து உழைக்கக்கூடிய நபர். உங்களுடைய ராசியில இந்த மாதம் புதன் ஆட்சி உச்சம் பெறனால, அ நீங்க என்னன்னா செயல்பாடுகள், அதாவது வந்து ஒரு வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து செயல். ஸோ, அதனால நீங்க அதிகமா சிந்திக்காம செயல்பாடுகள்ல அதிகமா வந்து உங்களைய ஈடுபடுத்திக்கங்க. உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் குடுங்க. உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிரும். மனைவி வழி ஆதாயங்கள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுது. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசை, அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப, ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம், நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது கட்டாயம் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய வாய்ப்புகள வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. உங்கள தேடி வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும், அது சின்ன வாய்ப்பா இருந்தாலும், அந்த வாய்ப்ப புடிச்சீங்கனாலே பெரிய லெவல்ல நீங்க சக்சஸ் பண்ணிற முடியும். பெரிய, பெரிய வாய்ப்புகள் அதனால இருக்கும். வரக்கூடிய விஷயத்திலருந்து உங்களுடைய திறமைகள வெளிக்காமிங்க. நெறைய பேருக்கு சினி ஃபீல்டுல எல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. காசு பணம் நெறைய சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில, கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, அதே மாரி ப்ரமோஷன் கிடைக்கிறது. உங்கள நாம கூடவே இருந்து குழிப்பறிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு. அதுலயும் சூதானமா இருக்கணும். இந்த மாதம் உங்களுடைய ராசிய வந்து சனி பார்க்குறாரு. ராசி அதிபதியும் சனி பார்க்குறாரு. புதன், சனி எப்பல்லாம் சேருதோ, அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள யூஸ் பண்ணி மத்தவங்க தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சின்ன லாபத்த குடுத்துட்டு, உங்களுக்கு அதாவது உயர் அதிகாரிகள் வந்து ஒரு பக்கம் போய் லஞ்சம் வாங்குங்கன்னு நீங்க சொல்றாங்க. நீங்க என்னோட பேமெண்ட்ட நான் கேட்டேன்னு போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க போனீங்கன்னா உங்கள புடிச்சுக்குவாங்க. கடைசியில வந்து அவரு தான் வாங்க சொன்னாரு. நீங்க சொன்னா கூட அதுக்கு எவிடன்ஸ் இருக்காது. ஏன்னா அவரு வாய் வழி தான் சொல்லியிருப்பாரு. நான் அப்படி சொல்லேன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி போயிருவாரு. கடைசியில பனிஷ்மென்ட் ஆயி ஜெயிலுக்கு போறது நீங்களா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா பேங்கிங்ல கையெழுத்து போடுறது, செக்க இஷ்யூ பண்றது, பணம் கையாளக்கூடிய இதுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, நீங்க செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் வந்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்கள மாட்டி விடுவாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வதந்திகள் வரும். உங்கள மேல தேவையில்லாத ரூமர்ஸ் வரும். பொதுவா கன்னி ராசிக்கு வந்து நல்ல திறமைசாலியா இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க அப்டேட்டடாவே இருப்பீங்க. உங்களுடைய திறமைய மத்தவங்க வந்து எதுவுமே பிரேக் பண்ண முடியாது. அப்போ உங்கள பிரேக் பண்ணணும்னா ஒரே ரீசன் வந்து வதந்திகள், ரூமர்ஸ். பெண்களா இருந்தா உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. இது நீங்க ஒரு ஜென்ஸா இருந்தீங்கன்னா, மேலா இருந்தீங்க அப்படின்னா, பண விஷயங்கள், லேடீஸ் விஷயங்கள சொல்லுவாங்க. ஸோ இத தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, அதுக்கெல்லாம் நீங்க செவிசாய்க்காம, என்ன வேணா என்னை பத்தி பேசு. நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஒர்க் சின்சியாரிட்டி, என்னுடைய வளர்ச்சி, சக்சஸ் இதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுட்டு, அத நோக்கி அடுத்த கட்டத்துல நீங்க நகர்ந்து போணும். இத தாண்டி வேற எதுவுமே சிந்திக்காதீங்க. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதாவது மத்த ராசிகள்லாம் இல்லாம இந்த அரசியல்வாதிகள் சாணக்கியத்தனம் அதிகமாக இருக்கும். காரணம் புதன் ஆட்சி உச்சம் பெறுற அமைப்பு இந்த மாதம் இருக்கிறனால, நீங்க கிளவரா யோசிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி நிர்வாகம் உங்கள பாராட்டி, உங்க செயல்கள் எல்லாம் வந்து இது பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பா குடுப்பாங்க. அது மூலியமா நீங்க வளர்ச்சி அடையறது, உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்றது, நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்களிடையே சென்றடையறது, நீங்க மக்கள்கிட்ட பிரபல்யமாகறது, நல்ல பேர் எடுக்கிறது, ஜன வசியங்கள் உருவாகிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாவே கன்னி ராசிக்கு நல்ல கிரக பலங்கள் இருக்கு. அற்புதமான பலன்கள் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.